ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம காவேரி மண்டையிலேருந்து ரத்தம் கொட்டினாலும் விஜய்கிட்ட ஏன் சொன்னீங்க, சொல்லாதீங்க, அட காட்டு பண்ணி போட்டு கொடுத்துருச்சு பாரு, அந்த மாதிரி இருக்க ரியாக்ஷனு நம்ம காவேரியோடது. அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி இவர் ஆந்த வேலை வந்துட்டார், இந்தோ வந்துட்டேன் அப்படின்னு வந்து இவர் குதிக்க, அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பொண்டாட்டிக்கு என்னாச்சுன்னு பார்க்கறத விட ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு ஆர்வ கலர், உனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்காரு. இவர் ஹை பிபி வந்து கத்துனாலும் பொண்டாட்டி உடம்புக்கு என்னாச்சுன்னு கவலைப்பட்டதா கத்துனாரு, அந்த உள்ள அர்த்தம் ஓகே. ஆனால் இந்த நேரத்துலேயே அப்பா நீ திட்டுவே, கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பான் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லியும் கேட்காம புருஷனும் பொண்டாட்டி நடு ரோட்டில் நின்று அடிச்சுக்குது. ஏமா மண்டையில் ஊற்றுன ரத்தம் நின்று போச்சு பாரு 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 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் எல்லாரும் சேர்ந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்பா கூட்டு போப்பான்னு சொல்ல சாரிங்கன்னு சொல்லிட்டு அப்பையும் நின்று திட்டுறாங்கங்க. என்ன அது இந்த திட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ வேணா காரை வேணா நான் சர்வீஸ் பண்ணி கொடுத்துறேன், நான் ஆகிற செலவை பார்த்துக்கிறேங்குது. அட ஆர்வக்கோளார், நீ எதுக்குமே லாக்கிலையான்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்ட ஆரம்பிக்க. ஐயோ இவங்க தொல்லை தாங்க முடியலையேன்னு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் பிடிச்சி வலிக்கட்டாயமாக இழுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வர டாக்டர் ஒன்றும் இல்லையா டாக்டர், எக்ஸ்ரே எடுக்கலாமா, ஸ்கேன் எடுக்கலாமா, டே ஒரு சின்ன பிளட்டு கார்டை இம்புட்டு அழுப்புற பண்ணுறீங்க, இது ஒன்றும் இல்லை, அப்படியே ஏற்றி வச்சு காற்றுல சுற்றினா ஓடி போயிடும் அப்படிம்பாங்களே. இந்த டைலாக் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இல்லை, யாரோடதுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியை திட்டி கூட்டிகிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. எவ்வளோ ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன், எல்லாத்தையும் கெடுத்து விட்டுச்சேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு வர. அங்கே ஒரு பக்கம் பாட்டி தாத்தாவை பார்த்து பதறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காவேரியோட அம்மா விஷயம் தெரிஞ்சு வருவாங்கன்னு பார்த்தா தெரியாத மாதிரி ஷக்காராங்க. மொத்த குடும்பம் வச்சு செய்யுதே அப்படிங்கிற மாதிரி, இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க. அதுக்கப்புறம் பாருங்க எது சொன்னாலும் பாருங்க என்ன முறைக்கிறா அப்படின்னு சொல்ல, ஐயோ பார்க்குறதெல்லாம் பயங்கரமாக வேலை, எப்படா பச்சைப்புள்ள மாதிரி முஞ்சல் வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு காவேரியோட ரியாக்ஷன். ஓ நேரமாடா எனக்கு வந்த சோதனையாடா அப்படிங்கிறாங்க. ராகினி ஒரு பக்கம் இதெல்லாம் பார்க்க முடியாமல் போய் பாட்டிகிட்ட உட்கார, பாட்டி பகவத்கீதை படிமா அப்பயாவது உனக்கு புத்தி வருதான்னு பார்ப்போன்னு கலாய்ச்சி விட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.